ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மலர்ச்செயல்கள் மிகவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். தமிழ்ச்சங்கத்தை, திருச்சி தமிழ்ச்சங்கத்தை முதலில் வணங்குகிறேன். இந்த தமிழ்ச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக பெருமையுடன் நடத்தி செல்கின்ற நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் ஐயா அவர்களை பணியோடு வழங்குகிறேன். எத்தனையோ சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த தமிழ்ச்சங்கம் மேலும் வலிவும் பொலிவும் ஊட்டும் வகையில் நிறைய கவிஞர்களுக்கெல்லாம் விழா எடுத்து சிறப்பு செய்கின்ற நிலையை பார்க்கின்றேன். அதேபோல பிற தமிழ் அமைப்புகளுக்கும் இடம் கொடுத்து இதில் விழாக்கள் நடத்துவதற்கும் வழிவகுக்கின்ற ஒரு நிலையெல்லாம் பெருமையாக நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த தமிழ்ச்சங்கத்தை சிறப்பாக நடத்தி செல்கின்ற ஐயா உதயகுமார் ஐயா அவர்களை வணங்கி, அமைச்சர் துணைத் தலைவராக விளங்குகின்ற புலவர் வரதராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, இங்கு அமைச்சருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஐயா என்னுடைய அன்பு அண்ணன் முனைவர் சையத் ஹசன் அவர்களையும் வணங்குகிறேன். என்னுடைய ஆர்வீர் அண்ணன் முனைவர் செயலாபதி ஐயாவையும் இந்த இடத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற லால்குடி முருகானந்தம் ஐயா அவர்களையும், ஃபாஸ்ட் நியூஸ் பாபு ஐயா அவர்களையும், அதாவது விரைவு செய்திகளை கொண்டு செல்வதில் மிகவும் வல்லவர் அந்த பாபு ஐயா அவர்களையும் வணங்குகிறேன். பேராசிரியர் இளங்கோ ஐயா அவர்களையும், வழக்கறிஞர் தம்பி இளம்பருதி அவர்களையும், திரு மணி அவர்களையும் வணங்கி, வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் கேசவன் ஐயாவையும் வணங்கி, வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் பெயர் தெரியாதனால பொதுவாக சொல்லிடுறேன், வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இந்த மருதகாசியினுடைய நிகழ்வை தொடங்குகிறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய மருதகாசி ஐயா அவர்கள். இன்று அவருடைய 107வது பிறந்த நாள். நூற்றாண்டு விழா கொண்டாடியாச்சு. இது 107வது பிறந்த நாள். திரைக்கவி திலகம் மருதகாசி அவர்கள். திலகம் அப்படின்னு சொன்னாலே வெற்றி அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. நல்ல ஏதேனும் ஒரு துறையில சிறப்பாக இருக்கக்கூடியவர்களை அவர்களை போற்றுகின்ற வகையில் திலகம் சொல்லுவோம். நடிகர் திலகம் என்பது சிவாஜி கணேசனை குறிப்பது, மக்கள் திலகம் எம்ஜிஆரை குறிப்பது, நவரச திலகம் முத்துராமனை குறிப்பது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் உண்டு. இயக்குனர் திலகம் அப்படின்னு KS கோபாலகிருஷ்ணனை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பெயர். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா திரை இசை திலகம் அப்படிங்கிறது இசையில KV மகாதேவனை சொல்லக்கூடியது. அந்த வகையில திரைக்கவி திலகம் என்று போற்றக்கூடிய வகையில மருதகாசி உயர்ந்திருக்கின்றார். குழந்தையில் இருக்கக்கூடிய வாணி விலாச சபா தான் இவர்களுக்கு 1959 இவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தது, திரைக்கவி திலகம் அப்படிங்கிற பட்டத்தை. அந்த மருதகாசி அவர் திருச்சி மாவட்டத்துல இப்போ அரியலூர் மாவட்டத்திற்கு உரியதாக இருக்குது. மேலக்குடிக்காடு அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்தவர். கொள்ளிடக்கரையோரம் இருக்கக்கூடியது, அணைக்கரை பக்கத்துல இருக்கக்கூடியது. அவருடைய பிறப்பு 13/2/1920, இன்றைய நாள் 1920 பிறந்தவர். அவருடைய மறைவு 29/11/1989 மறைந்தார். இந்த இடைப்பட்ட காலத்துல அவருடைய புகழ் உச்சியில சென்றது. நம்ம கவிராயராக சொல்லக்கூடிய உடுமலை நாராயணகவி, மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அந்த வகையில மருதகாசி கோலோச்சி இருந்த காலம் உண்டு. எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் உடுமலை நாராயணகவியும் மருதகாசியும் போட்டி போட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வுல இருந்தாங்க. அந்த வகையில மருதகாசி புகழ் உச்சத்துக்கு சென்றது. கிட்டத்தட்ட 83 வரைக்கும் எழுதியிருக்கிறார்.
அவருடைய 1983 வரைக்கும் அவருடைய பாடல் இருந்தது. அவருக்கு அவருடைய அப்பா பேர் வந்து ஐயம்பெருமாள், அம்மா வந்து மிளகாய் அம்மாள். அவங்களே இயற்கையா பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. அந்த வகையில கவிஞருக்கும் அந்த தொடர்பு இருந்திருக்கலாம். அவருடைய அம்மாவுடைய பாடல் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவருக்கு கவிஞரோடு பிறந்தது வந்து 6 பேரு, ஒரு பெண், 5 ஆண்கள். அதுல இறுதியாக தோன்றியவர் தான் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தம்பி இருந்தவர். அவர் முத்தையன் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல ஒரு நிகழ்வை சொல்லணும்னு நினைக்கிறேன். முத்தையன் அவர்கள் ஈவிஆர் கல்லூரியில பார்த்தீங்கன்னு சொன்னா தாவரவியல் துறையில பணிபுரிந்தவர். அந்த தாவரவியல் துறையில பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தவர். என்னுடைய ஆய்வு அப்பதான் 2002 தான் என்னுடைய ஆய்வு முடியுது. என்னுடைய ஆய்வு தமிழ் திரை இசை பாடல்களில் சமுதாய உணர்வுகள் அப்படிங்கிற தலைப்புல உடுமலை நாராயணகவி, கம்பதாசன், மருதகாசி, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, வாலி, முத்துலிங்கம், மேத்தா, வைரமுத்து என்று சொல்லி 9 கவிஞர்கள் தான் என்னுடைய ஆய்வுக்கு எடுத்திருந்தேன். அப்ப அவருடைய மருதகாசியினுடைய திரை இசை பாடல்கள் மட்டும்தான் வெளியே வந்ததை ஒழிய அவருடைய வாழ்க்கை குறிப்பெல்லாம் அதிகம் தெரியல. அவருடைய நூல்கள் வெளியிடல. அப்படி இருக்கும்போது மருதபரணிங்கிறது அவருடைய பையனுடைய பேரு. விஜய் தொலைக்காட்சியில அவருடைய போன் நம்பர் கேட்டு வாங்குறேன். அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய மருதகாசியினுடைய பையன் மருதபரணிகிட்ட பேசும்பொழுது எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியறத விட என்னுடைய சித்தப்பாவுக்கு நல்லா தெரியும், திருச்சியில தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில கேட்டு நானும் அண்ணனும் தான் அவங்கள போய் சந்திக்கிறோம். சந்திக்கும் போது திரைப்பட பாடல் புத்தகமா வந்துருச்சு, வாழ்க்கை குறிப்பை பத்தி அவருடைய நிகழ்வை பத்தி எதுவுமே அதிகம் தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நாங்க 2 பேரும் சொன்னோன்னதான் அவருக்கு வந்து என்னமே தோன்றுது. ஒரு நூல் இவ்வளவு கருத்துக்கள் நிறைய சொல்றீங்களே, நான் ஆய்வு பண்ணி முடிச்சுட்டேன், அதுக்கு பிறகுதான் அந்த செய்தி எல்லாம் கிடைக்குது. இவ்வளவு கருத்துக்கள் சொல்றீங்களே, ஒரு புத்தகமா வெளியிட்டு இருந்தா எங்களை போல ஆய்வாளர்களுக்கு எல்லாம் பயன்படுமே அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அப்பதான் சரி நான் அந்த முயற்சியில ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அண்ணன் தான் கேட்கிறோம். அதை எழுத ஆரம்பிக்கிறார். முழுமையாக அண்ணன் தான் அதை பிள்ளைகள் எல்லாம் திருத்தி அது நூல் வடிவுக்கு கொண்டு வந்து அண்ணன் தான் சேர்க்கிறாங்க, செயலாபதி அண்ணன் தான் சேர்க்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து அது ஒரு பெரிய என்னுடைய முயற்சி ஆரம்பிச்சிட்டார். அதை எழுதி முடிச்சதுக்கு பிறகு சென்னையில வைரமுத்து தலைமையில் அதை வெளியிடுறார். பி. சுசிலாமா அந்த நூலை பெறுறாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பு. அது MS விஸ்வநாதன் வர்றார், முக்தா சீனிவாசன் வர்றார், அந்த நிகழ்வுக்கெல்லாம் வர்றார். நாங்கெல்லாம் போயிருந்தோம். அந்த ஒரு பெரும் விழாவை நடத்துறார். அந்த நூல் வந்து அருமையா கொண்டு வந்துட்டார். அந்த செய்திகள்லாம் அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகள்லாம் அழகா கொண்டு வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய முயற்சியில ஈடுபட்டார். அதுல 2 பக்கத்துக்கு என்னுடைய அண்ணனையும் பத்தியும் அதுல 2 பக்கத்துக்கு இந்த இவங்களோட முயற்சியில தான் இந்த நூலை எழுதுறேனே கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு செய்தார். அந்த ஒரு நூல் மட்டும்தான் வாழ்க்கை குறிப்பாக இப்ப இருக்குது, வேற இல்லை. அந்த காலத்துல பாடல் மட்டும்தான் தொகுத்தாங்களே ஒழிய அது நூல்கள் இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவருக்கு பிறந்தது வந்து அவரோட கூட பிறந்தது மருதகாட்சி வந்து ஒரு பெண், 5 ஆண். அது கடைசியிலேயே தான் இப்ப சொன்ன முத்தையன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு இப்ப மறைந்துட்டார். அவர் அந்த மருதகாசி வந்து அந்த நூலினுடைய பேர் திரைக்கவி திலகம் மருதகாசியின் திரையுலக சாதனைகள் அப்படிங்கிற அந்த நூலினுடைய பெயர். அந்த கவிஞர்களுடைய மனைவி ஐயா சொன்னது போல தனக்கோடி அப்படிங்கிறத கவிஞர் ஐயாவுடைய மனைவியினுடைய பெயர். அது அவங்களுக்கு பிள்ளைகள் 9 பேர். அந்த 9 பேர்ல 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், 6 பேர் ஆண். அதுல ஒருத்தர் தான் இப்போ திரைத்துறையில் இருக்கக்கூடிய மருதபரணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்க இருக்கிறாங்க. 8வதாக பிறந்தவர் தான் இந்த மருதபரணி அப்படின்னு சொல்லக்கூடியவர். கும்பகோணத்துல அந்த மேலக்குடிகாடுங்கிற கிராமத்திலேயே ஒரு பள்ளிக்கல்வியெல்லாம் முடிச்சார். கல்லூரி இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு தான் கும்பகோணத்துல அரசு கல்லூரியில படிக்கிறார். அவருக்கு கல்லூரியில படிச்சாலும் அவர் சூழ்நிலை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நிறைய பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய 35 ஏக்கர் போல நிலம் இருக்கு. நல்ல வசதி படைத்தவர் தான். ஆனா அவருடைய ஆசையெல்லாம் திரைத்துறைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையின் காரணமா அவரு பள்ளிவில படிக்கும் போதே அவர் வந்து நாடகம்லாம் நடத்திக்கிட்டுலாம் இருக்கிறார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து நாடக கம்பெனியில சேர நினைக்கிறார். அப்படி நாடக கம்பெனியில சேர நினைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நாடக கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது அந்த தேவி நாடக சபா அப்படிங்கிறது கும்பகோணத்துல இருக்குது. அதுலதான் அவர் முதல்ல போய் சேர்றார். அதுல வந்து அவருக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பாடல சூறாவளிங்கிற நாடகத்துலதான் அவர் முதலாக மருதகாசி ஐயா எழுதுறார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய வளர்ச்சி நிலையில திருச்சி லோகநாதன் அப்படிங்கிறத பின்னணி பாடகராக இருந்தவர். அந்த திருச்சி லோகநாதனுடைய மூலமாக தான் மாடர்ன் தியேட்டர், சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர் TR சுந்தரத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த இதை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறாங்க அவர்கிட்ட.
அப்ப வந்து ரெண்டு பேரும் இப்ப இரட்டை குழல் துப்பாக்கி போல 2 பேர் ஏற்பட்டது. ஒன்று மருதகாசி, ஒன்று காமு ஷெரீப். 2 பேரும். அந்த காமு ஷெரீப்பும் மருதகாசியும் 2 பேருமே சேர்ந்து அறிமுகப்படுத்துறாங்க மாடர்ன் தியேட்டர்ஸ்ல. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் முதல்ல ஒரு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதெல்லாம் மாயாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய படம், பெண்ணெனும் மாயப்பேயாம் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் முதல் பாடலாக அங்கே அறிமுகமாகுது. அதுக்கு பிறகு கலைஞருடைய தொடர்பு கிடைக்குது. இப்போ நிறைய மந்திரிகுமாரி போன்ற படங்கள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார். அத்தகைய சிறப்பு மிக்கவர் தான் நம்முடைய மருதகாசி ஐயா அவர்கள். அவருக்கு மருதகாசி ஐயா அவர்களுக்கு எழுத்துக்கு துணையாக இருந்தது, அவருக்கு பாடங்களை சொல்லி கொடுத்தது ராஜகோபால ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியார். அவர் யாருன்னா பாபநாசம் சிவன் பாடகர் இருக்காங்க இல்லையா, அந்த கவிஞருக்குடைய அண்ணன் தான் ராஜகோபால ஐயர்ங்கிறவர். இந்த ராஜகோபால ஐயருடைய மகள் தான் VN ஜானகி. எம்ஜிஆர் திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த இது ராஜகோபால ஐயருடைய மகள் தான். அந்த அளவுக்கு அவங்க அந்த ராஜகோபால ஐயருடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை நல்ல மனதை உள்வாங்கிட்டு கவிதை எழுத ஆரம்பிச்சவர். கவிதை நூல்களாக அதிகம் வெளிவரல, பாடல்கள் தான் வெளிவந்திருக்குது அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில பல வகையில சிறப்பு பெற்றவர் நம்மளுடைய மருதகாசி அவர்கள். மருதகாசி ஐயா அவருடைய பாடல்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் சொன்னோம்னா கிட்டத்தட்ட 4000 பாடல் எழுதுறதா சொல்றாங்க, 450 படங்களுக்கு எழுதுறதா சொல்றாங்க. ஆனா வெளிவந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது 862 பாடல்கள் தான் வெளிவந்திருக்குது. 208 படங்கள் தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் தெரியாம நிறைய இருந்திருக்கலாம். அவருடைய தம்பியே சொன்னார் 4000 பாடலுக்கு மேல எழுதியிருக்காங்க எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கிற முத்தையன். ஆனா வெளிவந்தது இதுதான். அந்த வகையில தொகுத்தது வந்து பொன் செல்லமுத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தொகுத்து 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார். அவர் எழுதின படம்லாம் பார்த்தீங்கன்னா மாயாவதியில் எழுதியிருக்காரு. மந்திரிகுமாரி, பொன்முடி, ராஜம்மாள், அமரகவி, குமாஸ்தா, நால்வர், கூண்டுக்கிளி, தூக்கு துக்கி, ரத்த கண்ணீர், இது போல படங்கள்லாம் நிறைய எழுதுறாரு. அவர் வந்து 1940 அவருக்கு திருமணம் நடக்குது. 1949 திரைத்துறைக்கு உள்ள நுழைகிறார். அப்படி எழுதின படம் தான் மாயாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய படம். அதுலயே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாடல்ல உண்பதோ காலை வீணை இங்கு வரும் உண்ணுவோர் தீங்கினை அப்படிங்கிற ஒரு பாடல்லாம் இருக்குது. அதாவது உண்பதோ காயை வீணை, காயை வந்து வீணை சாப்பிடுவனா, தீங்கனியை விட்டுட்டு காயை சாப்பிடுவனா அப்படின்னு சொல்றாரு. அது வள்ளுவருடைய கருத்துக்களை எடுத்து அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. நாம வந்து சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், இதுதான் நம்ம இலக்கியம் நினைக்கிறோம். திரை இசை பாடலும் ஒரு இலக்கியம் தான். அது படித்தவர்களுக்கு சென்று சேரக்கூடியதால படிக்காத பாமரர்களுடைய மனதிலையும் இடம் பிடிக்கக்கூடியது திரை இசை பாடல் தான். அந்த வகையில் நாட்டுப்புற பாடல்களாகவும் இருக்கட்டும், திரை இசை பாடலாக இருக்கட்டும், அதுவும் இலக்கிய வகை சேர்ந்தது. இப்ப எல்லாம் நிறைய பேர் என்ன போல எல்லாம் நிறைய பேர் ஆய்வு செய்யறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அது இலக்கிய தரம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம மனதில் முதல்ல நினைக்கணும் அப்படிங்கிறது தான். உழவு தொழிலின் மேன்மையை இவரை போல சொன்ன கவிஞர் வேற யாரும் இல்லை. வள்ளுவர் சொல்வார் இல்லையா, வள்ளுவர் வந்து இந்த உழவு தொழிலை மையமாக வைத்ததுனாலதான் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் உழவு தொழிலை முதன்மையாக வைத்ததுனாலதான் உழவுங்கிற ஒரு அதிகாரத்தையே தனியாக படைக்கிறார் வள்ளுவர். உழவு தொழில் தான் உயிர் தொழில். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே உணவு கொடுக்கக்கூடிய உயிர் தொழில் உழவு தொழில் தான் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உழவு தொழிலை போட்டுகின்ற வகையில நிறைய எழுதியிருக்காரு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இந்த உலகமே சுழன்று கொண்டிருப்பது ஏரை மையமாக வைத்துதான் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற. அதேபோல இந்த உலகம் உருண்டையானதுன்னு சொன்னதே வள்ளுவர் தான் முதல்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சுழன்றும் ஏற்பனது உலகம் சுழன்று கொண்டிருக்கின்ற கருத்தையே வள்ளுவர் தான் முதல்ல நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதை உலகத்துக்கே உணவூட்டக்கூடிய அந்த உழவு தொழிலின் சிறப்பை தனியாக எடுத்து சொன்னவர் வள்ளுவர் தான். அந்த வள்ளுவர் போலயே மருதகாசி அவர்கள் எடுத்து சொல்றார். அடுத்தது உழவுக்கு ஆதாரமாக இருப்பது நீர் தான். அதனாலதான் வள்ளுவர் இதை உணர்ந்தனாலதான் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாகவே வான் சிறப்புன்னு வைக்கிறார். கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த நிலையிலே வான் சிறப்புன்னு வைக்கிறார். மழை இல்லாம இந்த உலகத்தை உயிர்கள் வாழ முடியாது அப்படிங்கிறது அவருக்கே தெரிந்ததுனாலதான் இறைவனை வாழ்த்துவதற்கு அடுத்த நிலையிலேயே இந்த மழை நீரை வாழ்த்துறார். நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. அந்த நீரும் அதே போல ஏரும் முக்கியம் இல்லையா. கார் உருள நீர் உருளும், நீர் உருள ஏர் உருளும், ஏர் உருள சோறு உருளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோறு நமக்கு கிடைக்கணும்னா அந்த கார்மேகம் திரண்டு வந்தாதான் முடியும் அப்படிங்கிறதான் பொருள். அவையார் கூட சொன்னார் இல்லையா, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயருவான். ஒரு அரசனே உயரணும்னா இங்க வரப்பு தான் ஏன் முதல்ல உயரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் மனதில் வச்சுதான் ஐயா அவர்கள் பிள்ளைக்கனியம்புது அப்படிங்கிற படத்துல 1958 வெளிவந்த படம். KV மகாதனுடைய இசையில TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் தான் இந்த பாடல். பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே. மழை இல்லாம எதுவும் இல்லைங்கிற. பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே,
பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே, இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே. ஏர்முனைக்கு நேருங்கு எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. விவசாயத்தை எப்படி வளர்க்கணுங்கிறதையும் சொல்றார். எப்படி எல்லாம் இந்த விவசாயத்தை செய்யணுங்கிற முறையே இதுல கொண்டு வர்றார். நெத்தி வேர்வை சிந்தினமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. அதுல ஒன்றி போனதான் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும். அப்படியே அடுக்கு தொடர்ல பயன்படுத்துற. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, அடிச்சு பதற நீக்கு குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக. ஏர்முனைக்கு நேருங்கு எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. இன்னொரு ஓமையை அழகா கொண்டு வர்றார் அந்த பாடல்ல. நெல்மணி நல்ல விளைந்த கதிர் வளைந்துதான் காணப்படும். அது வளைந்து காணப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்துட்டு, வளர்த்து விட்டவள் தான் பூமி தாயா. அந்த பூமி தாய் நல்லா வளர்த்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமி தாய்க்கு முத்தமிடுவது போல அந்த நெல்மணிகள் வளைஞ்சிருக்குங்கிறார். அருமையான ஓமையை இதில் பயன்படுத்திப்பார். வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு சும்மா பாக்குறியே தரையின் பக்கமா. வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு சும்மா பாக்குறியே தரையின் பக்கமா. இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா. என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா. ஏர்முனைக்கு நேருங்கு எதுவுமே இல்லை, என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. விவசாயத்தினுடைய ஒன்றியவர் அவர், விவசாயத்தை செய்தவர். இவர் கிராம அதிகாரியாக அவங்க அப்பா வேலையை இவருக்கும் கிடைச்சது. கிராம அதிகாரியை பணியாற்றினாலும் விவசாயத்தையும் விடல. அவர் விவசாயத்தை விடாம இருந்தாலும் இந்த திரைப்படத்துறையில நுழையணுங்கிற ஆர்வத்தையும் அவர் விடல. அதனாலதான் எல்லாத்தையும் அந்த விவசாயத்தை நிறைய பாடல்கள்ல கொண்டு வர்றார். வேளாண்மைங்கிறது அவருக்கு உயிர் தொழில்ங்கிறது தெரியும். அதனால ஒவ்வொரு பாடல்லையும் அதை கொண்டு வந்து சேர்க்கிறார். மக்களை பெற்ற மகராசின்னு ஒரு படம். அது எந்தெந்த ஊரெல்லாம் சிறப்பான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி விவசாயத்துல பயன்படுத்த நினைக்கிறார். அதுல சிவாஜி கணேசன் நடித்த படம் அது. KV மகாதனுடைய இசையில வளர்ந்தது. TM சௌந்தரராஜன் பாடிய பாடல். உழவு தொழிலை இதை போல ஒரு சிறப்பாக சொல்ல முடியாது. மணப்பாறை மாடு, மாயவரம் ஏறு, ஆத்தூர் கிச்சடி சம்பா, எந்தெந்த ஊரெல்லாம் சிறப்பு இருக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி விவசாயத்தை செயலுக்கு கொண்டு வர. அப்ப இந்த ஏர்முனைக்கு நேர் இங்க எதுவுமே இல்லையில ஒரு செய்தி சொல்ல நினைச்ச முடிந்தேன். இது மாணவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக இதே மெட்டில் நான் எடுத்து பாடங்கள் நடத்தும்போது பயன்படுத்தி இருக்கிறேன். சொல்லி கொடுத்த பாடங்களை உற்று கேட்போமே, என்றும் புரியாத கருத்தினையும் புரிந்து கொள்வோமே. படித்தும் தெரியாத கருத்தினையும் திரும்ப கேட்போமே, படித்தும் தெரியாத கருத்தினையும் திரும்ப கேட்போமே. மனதில் உறுதியாக நிறுத்தி கொள்ளும் வழியும் காண்போமே. கல்விக்கு நேருங்கு எதுவுமே இல்லை, கல்வி கற்றால் அறிவுக்கு பஞ்சமே இல்லை. இது நான் எழுதின பாடல். அந்த மெட்ட எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால அதை பயன்படுத்தி மாணவர்களுக்கு நான் எழுதின பாடல். எங்கெல்லாம் சிறப்பு இருக்குதோ அதை பயன்படுத்துறார். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு செல்லக்கண்ணு, இந்த வயக்காட்டை உழுது போடு சின்ன கண்ணு, தலைய போட்டு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, நாத்து பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியே ஏத்தம் புடிச்சு இறைச்சி போடு செல்ல கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியே ஏத்தம் புடிச்சு இறைச்சி போடு செல்ல கண்ணு. கருதனெல்லா வேலைய வச்சு மருத சில்லால வச்சு, கருதனெல்லா வேலைய வச்சு மருத சில்லால வச்சு, அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு. இதே அருமையான ஒரு பாடல். அது கடைசியில முடிக்கும்போது சொல்லுவார்,
பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில, பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில, விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, செலவு பண்ணிடாம அதை அம்மாட்ட கொடுங்க, அவங்க நல்லா பெருக்கி கொண்டு வந்துருவாங்கன்னு அழகா எடுத்து சொல்லக்கூடிய பாடல் அது. இதுக்கு பிறகுதான் வைரமுத்து கூட இந்த பாடலை அடிப்படை வச்சுதான் தோன்றி இருக்கணும். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டுங்கிற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, இதை ஒரு கருத்து அவருக்கு பிடிச்சிருக்கணும். அந்த அடிப்படையில தான் அந்த பாடலை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மருதகாசியினுடைய பாடல் பிற்கால கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடி பாடலாக விளங்கியது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். விவசாயம்ங்கிறது வந்து மனிதர்களுடைய பசியை போக்க பாடுபடக்கூடியவர்கள் விவசாயி தான். அந்த விவசாயத்துல வயல்ல உழைச்சா முழுமையாக பாடுபட்டா அந்த விவசாயி தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கெல்லாம் இறைவன் போல. அந்த இறைவனையாக நினைத்து கொண்டு எழுதப்பட்ட பாடல் தான் விவசாயிங்கிற படத்துல 1967 எழுதப்பட்ட பாடல் இது. கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி, பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி. அன்னம்ங்கிறது உணவு இல்லையா, எல்லாரும் எத்தனையோ கட்சிகள் பிரிவுகள் இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் வேணும் சோறு தான் வைக்கலையா. நாங்க சேற்றிலே கல் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த உணவுக்குரிய கொடிதான் அன்ன கொடி என்று சொல்றாரு. அப்ப எம்ஜிஆருக்கு வந்து அண்ணா கொடிங்கிறத கூட மறைத்து வரத்துல பயன்படுத்திருக்கலாம், அன்ன கொடின்னு கொண்டு போறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா மருதகாசியினுடைய பாடல்கள் எல்லாமே விவசாயத்தை மையமாக வைத்து வந்திருக்கக்கூடிய பாடல்கள் நிறைய உண்டு. தை பிறந்தா வழி பிறக்கும்ங்கிற ஒரு பாடம், அதுல கூட பாத்தீங்கன்னு சொன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கம் அப்படின்னு ஒரு பாடல். விவசாயத்தை அடிப்படையாக பாடல் சொல்றோம். தொழிலாளருடைய வாழ்க்கையில என்னதான் உழைச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து உயர்வு ஏற்படுறது இல்லை. உழவருடைய வாழ்க்கை தரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாளி வளர்ந்துகிட்டே போறாங்க, தொழிலாளிங்கிறது வந்து வளர முடியாத சூழல் உண்டு. விளைந்த கதிர்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த முதலாளிக்கு கொண்டு போய் சேரும் பொழுது அது உழைக்கக்கூடிய உழவனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வகையில அவனுக்கு குறைந்த அளவு தான் கூலி கிடைக்குது. பாரதிதாசன் இதான் சொல்லுவார், சிற்றூரும் வரப்படுத்த வயலும் தேக்கிய நெல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழைத்துழைத்து பயன் விளைவிக்கும் நிறையுழைப்பு தோள்கள் எல்லாம் எங்கள் தோள்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த வேலை செய்யக்கூடிய அந்த உழைப்பாளர்களுக்கு ஆதரவாக சொல்லக்கூடியது, போராடும் பால் நிலத்தை புதுக்கியவர் யார் அழகு நகர் உண்டாக்கி அப்படின்னு சொல்லுவார். அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயராம இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார் இல்லையா, தேனாரும் பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு காயுதுன்னு சொல்லுவார். அதுபோல என்னதான் உழைச்சாலும் உலகருடைய வாழ்க்கை தரம் உயர மாட்டுது அப்படிங்கிறதை மருதகாசி பொங்குறார். அந்த நிலையில தான் இந்த பாடலை கொண்டதை அமைக்கிறார். வானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம வாடி வதங்கி வளப்படுத்துறோம் வயல, ஆனா தானியம் எல்லாம் வலுத்தவனுடைய கையில, தானியம் எல்லாம் வலுத்தவனுடைய கையில, இது தகாதுன்னு எடுத்து சொல்லியும் முடியல, அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே, மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே. கவிஞர் மருதகாசி அவர்கள் மனிதர்களுக்கு அறிவுரை சொன்னாலும் மாட்டுக்கு சொல்வது போல குதிரைக்கு சொல்வது போல அறிவுரை சொல்லி மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இது மாடு ஓட்டிக்கணும் மாட்டுக்கு சொல்வது போல இருக்கக்கூடிய பாடல். அப்ப அந்த வகையில உழைப்பவனுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அப்படின்னு சொல்றார். பட்டுக்கோட்டை சொல்லுவார், சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மா கரை ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்ச மிச்சம் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் அப்படின்னு தொழிலாளர் வாழ்க்கை சொல்லுவார்.
அதுபோல இவர் சொல்ற இந்த இடத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முன்னோடியாக மருதகாசி தான் விளங்கினார் அப்படின்னு சொல்றோம். அந்த பயிரை வைத்துக் கொண்டே வாழ்க்கையை ஒப்பிட்டு காட்டுகின்ற ஓமையோடு சொல்லக்கூடிய ஆற்றல் மருதகாசிக்கு உண்டு. இதே பாடல்ல தான் வரக்கூடியது. தரையை பார்த்து நிக்கிறது நல்ல கதிரே, கதிர் வளைஞ்சிருக்கிறத சொல்றார். அறிவு உள்ளவன் சில பேர் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு உள்ளவன் கொஞ்சம் என்னைக்கும் அடக்கமா இருப்பான், வெளியில தெரியாத இருப்பான். எந்த நேரத்துல சொல்லணுமோ அந்த நேரத்தை சொல்லிட்டு அடக்கமாயிருவான். சில பேர் எல்லாம் தெரிஞ்சது போல பேசுவாங்க இல்லையா. இந்த காட்சியை பயிரோட ஒப்பிட்டு சொல்ற, பயிரோட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை. நல்ல விளைந்த கதிர் தலை சாய்ந்து இருக்கும், பதரா இருக்கிறது தலை நிமிர்ந்து இருக்கும். அந்த பதரை அறிவில்லாதவனுக்கும் வளைந்திருக்கக்கூடியது அறிவுள்ளவனுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஓமை. தரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரே, தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதரு, அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியிலே, அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே அப்படிங்கிறார். எதற்கு ஆணவத்துக்கு நம்ம அடிபணிஞ்சிடக்கூடாது, அதுக்காக ரொம்பவும் அடங்கி போயிடக்கூடாது, ரெண்டையும் கவனமா வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே அறிவுரை சொல்லக்கூடியதுதான் அந்த பாடல்ல. அது மாட்டுக்கு சொல்றது போலதான் சொல்றாரு, மனிதனுக்கு சொல்றாரு. எது ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, ஆணவத்துக்கு நம்ம அடிபணிஞ்சிடக்கூடாது, அதே நேரத்துல ரொம்பவும் அடிமையாயிரம் கூடாது அப்படின்னு சொல்றாரு. பாரதியார் சொல்வார் இல்லையா, ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லா மாதிரியும் ஒப்பப்பர் ஆயிடுவார் சொல்றார். ரொம்ப ஆணவமாக கூட அடிபணிய கூடாதுன்னு சொல்லுவது பாரதிதாசனுடைய வரி. அது போல சொல்ற, ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே, எதுக்கு ஆமாஞ்சாமி போட்டு விடாதே தம்பி பயலே, பூனையை புலியா எண்ணி விடாதே தம்பி பயலே, எதையும் புரிஞ்சுக்காம நடக்காதேடா தம்பி பயலே, அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே அப்படின்னு சொல்ல. நீலமலை திருடன் ஒரு படம், அதுவும் அறிவுரை சொல்லக்கூடியதுதான். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா 1957 வெளிவந்த படம். குதிரைக்கு சொல்வது போல அறிவுரை சொல்லக்கூடிய பாடல் அது சொல்லுவது. பாரதிதாசன் சொல்லுவார் இல்லையா, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா அப்படிம்பார். அது அந்த இளைஞர்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அது அதே தாராபரை சொல்ல, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பது எடுத்து சொல், உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியது என்பது முழங்கி சொல் அப்படின்னு சொல்ல. உனக்கு 1000 திறமைகள் உண்டை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதே போல ஒரு உத்வேகம் ஊட்டக்கூடிய ஒரு பாடல் அது, இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடல் அது. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா அப்படின்னு சொல்வார். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா அப்படின்னு சொல்ற. குள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும், எல்லளவும் பயம் கொண்டு மயங்காதேடா, எல்லளவும் பயம் கொண்டு மயங்காதேடா, அவற்றை யமன் உலகு அனுப்பி வைக்க தயங்காதேடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா என்று சொல்லக்கூடிய படம். கவிஞர் இலக்கிய தரத்தை திரைப்பட பாடல புகுத்தியவர் மருதகாசிக்கு நிகர் சொல்ல முடியாது. கண்ணதாசனும் இருக்கிறார், பின்னாடி வந்த கண்ணதாசன். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கண்ணதாசன் வளர்ச்சி அடைகிறதுக்குள்ள கோலோச்சி நின்றவர் மருதகாசி தான். இலக்கிய தரத்தை அப்படியே கொண்டு சேர்க்கிறார். பாரதியார் பாரதிதாசன் எல்லாம் எப்படி கவிதைகள் பயன்படுத்தினாலும் ஓமைகளோடு சொன்னாங்களோ, அதே போல கவிதைகள் ஓமைகளோடு பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இவருக்கு முடிந்தது. வெளியில மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது, வீட்டுல மழை அந்த வீட்டு கூரை ஓட்டையா இருப்பதனால மழை சொட்டுன்னு சொட்டிட்டு இருக்குது. இதை பயன்படுத்தி ஓமையோடு அமைத்து பாடுற, அந்த ஓமையை கூட பொதுநல நோக்கோடு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது. ஒரு காதல் பாடல்,
அந்த இடத்துல மலை இயற்கையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அது. அதுல கூட வந்து ஒரு சிறப்பான தத்துவத்தை புகுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இவரிடம் இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஆட வந்த தெய்வம்னு சொல்லக்கூடிய படம் 1960 வெளிவந்த படம் அது. அதுல சொல்ற சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே, மலை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு, கஷ்டப்படும் ஏழை சிந்தும் நெத்தி வேர்வை போலே, கஷ்டப்படும் ஏழை சிந்தும் நெத்தி வேர்வை போலே, அவன் கஞ்சிக்காக கலங்கிடும் கண்ணீர் துளியை போலே மலை சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல கூட ஒரு தத்துவ கருத்துக்களை கொண்டாந்து புகுத்துற. அதேபோல அந்த பெண் பாடும்போது முட்டா பையிலே மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமான் அள்ளி கொட்டுற வார்த்தை போல மலை சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல அந்த காதல் பாடல்ல கூட அந்த தத்துவ கருத்துக்களை புகுத்தியவர் மருதகாசி அப்படின்னு சொல்றோம். நன்றிங்க. காதல் பாடல்கள்ல கூட இப்ப வரக்கூடியதெல்லாம் விரசமாக வரக்கூடிய பாடல்கள் நிறைய உண்டு. அந்த காதல் பாடல்களை நளினமாக கொண்டு சென்றவர் மருதகாசி ஐயா அவர்கள். எவ்வளவு இயற்கையாக அதுக்கு கனிவான காதலை கன்னி தமிழிலே எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த மருதகாசி ஐயாவுக்கு சிறப்பாக இருந்து சொல்றோம். அதனாலதான் அவரை திரைக்கவி திலகம் அப்படின்னு நம்ம புகழ்ந்து சொல்றோம். சாரங்கதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் 1952 வெளிவந்தது. TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் அது. அந்த காதல் பாடலை ஒரு இனிமையாக கொண்டு போய் சேர்த்திருப்பார். இதுல வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடிவா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா, இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா, இடிலா உனையே என் மனம் நாடுதே, இடிலா உனையே என் மனம் நாடுதே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே, இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே, இடிலா உனையே என் மனம் நாடுதே, இடிலா உனையே என் மனம் நாடுதே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. எவ்வளவு உச்சத்துல இருக்கக்கூடிய பாடல் இது. கொஞ்சம் இழுக்கும் போது சிரமம் போயிட்டு, மெட்டுக்கு பாட்டு எழுதுவதில் மருதகாசி போல நிகர் இல்லை. உடுமலை நாராயணகவி கூட இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் சொல்லக்கூடிய படத்துல அவருக்கு தான் வாய்ப்பு வந்தது. உடுமலை நாராயணகவி தான் வாய்ப்பு வந்தது. அவரே சொன்னது, எனக்கு வாய்ப்பு வந்தது, மெட்டுக்கு பாடல் அந்த வடநாட்டு இசையில மெட்டுக்கு தகுந்தாவில் பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது என்னை விட மருதகாசி தான் நல்லா எழுதுவார், அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட தான் TM அந்த சுந்தரம் ஐயா வந்து ஒப்பந்தம் போடுறாங்க, மாடர்ன் தியேட்டர்ஸனுடைய அதிபர். அப்ப மருதகாசி கிட்ட கொடுத்தோன்னா அந்த பாடல் 10 பாடல்கள் அதுல எழுதுற, முழுமையாக 10 பாடல் அவர்கிட்ட தான் வந்து சேருது. அது எழுதி முடிச்சோடனே அந்த உடுமலை நாராயணகவி அப்போ பெருந்தொகை, அது 25,000 கொடுக்குறாங்க உடுமலை நாராயணகவியிடம். இந்த பாடல்கள் எல்லாம் நீ தான் எழுதுன, இதுல வேணுங்கிறத நீ எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொன்னாராம். இது உடுமலை நாராயணகவியோடைய பெருமை, அது பெருந்தன்மையும் கூட. அந்த வகையில மருதகாசியிடம் நீ எடுத்துக்கிட்டு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிற. அந்த அளவுக்கு மெட்டுக்கு பாடல் எழுதுவதில் வல்லவர் மருதகாசி. எந்த ஒரு பாடல், இப்ப இந்த சொல்லக்கூடிய 2 பாடலும் மெட்டுக்கு பாடல் எழுதுனதுதான். அந்த வகையில கவிராயருடைய நட்பும் மருதகாசியினுடைய நட்பும் இதுல விளங்கும். 2 பேருமே அதுக்கு பிறகு இணைபிரியாமல் வந்தாங்க.
அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடல் தான் அலிபாபா 40 திருடர்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல ஏஎம் ராஜா பாடியிருப்பாங்க. பி பானுமதி அம்மாவும் ஏஆர் ராஜா. அவங்க பானுமதி அம்மாவுடைய நிலை என்னன்னா, அவங்களுடைய படத்துக்கு அவருடைய நடிக்கக்கூடிய படத்துக்கு அவங்களே பாடல் தான் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். அது ஒரு பாடல். அது மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. போன பாடல் எவ்வளவு உச்சத்துல பண்ணோமோ அது கீழே இறக்கி பாடக்கூடிய பாடல். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் பேசமா. பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் பேசமா. கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்தன் மீதிலே. நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. ஆணும் பெண்ணும் மாடி மாறி வரக்கூடிய பாடல். அவ கேள்விங்கிறது பதில் சொல்வது போல அமைந்தது. நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் பேசமா. பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் பேசமா. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே. அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. இதுல பாடல கொஞ்சம் கவனிக்கணும். இந்த மாசிலா என்பது பேர் போல தெரியும். மாசு இல்லாத என்று சொல்லக்கூடிய வள்ளுவருடைய சொல்லாட்சி தான் இதுலயும் விளங்கு. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆவுல நீரபெற அப்படின்னு சொல்வதுல மாசு இல்லாத குற்றம் இல்லாத காதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று. இன்னொன்று கண்ணிலே மின்னும் காதலே அப்படின்னு சொல்லும்போது இதுல வள்ளுவரினுடைய குரலை எடுத்தாடு இருக்கிறார். அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடியதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியும். முகம் காட்டி கொடுத்துரும் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவோம் இல்லையா, அதுபோல கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அதுபோல முகத்தை வெளிப்படையா காட்டுதல். என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய காதல் உனக்கு தெரிஞ்சுமான்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறார். கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் இந்த மீதில் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் அவருக்கு வள்ளுவருடைய குரல்களை மனதில் தாக்கம் ஏற்பட்டு வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இது மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல கருத்தெல்லாம் இதுல நிறைந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் இயற்கையோடு ஒப்பிட்டு பாடக்கூடிய ஒரு பாடல். இயற்கை பாடாத கவிஞர்களே இல்லைன்னு சொல்லலாம். பாரதிதாசன் கூட அந்த நிலவை பார்த்து சொல்வது, நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிற ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதர் கொள்ளையிலே உலகம் சாவுமோ அப்படின்னு சொல்லுவார். அதே போல அருவிகள் வைரத்தொங்கல் அடர்வடி பச்சை பட்டை குருவிகள் தங்க கட்டி குளிர்மலர் மணியின் குப்பை அப்படின்லாம் சொல்லுவார். இயற்கை பாடாத கவிஞர்கள் யாருமே இல்லை. அந்த இயற்கையை வைத்துக்கொண்டு திரைப்பட பாடல் அமைச்சிருப்பது உத்தமபுத்திரன் சொல்லக்கூடிய படத்துல வரக்கூடிய ஒரு பாடல். அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாடல் முழுவதுமே ஏகாரத்திலேயே முடிஞ்சிருக்கும். ஏகாரத்துல எழுதக்கூடிய ஆற்றல் இவர்கிட்டையும் உண்டு. நிறைய பாடல் ஏர்முனைக்கு நேர்ந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஏகாரத்திலேயே வரக்கூடிய பாடல் தான். அதே போல இந்த பாடலும் காதல் பாடலாக இருந்தாலும் அதுல இயற்கையோடு ஒன்றி ஏகாரத்திலே அமைத்து பாடியிருக்கிறார். முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே. இதுவும் இசைக்காக மெட்டிலிருந்து எடுத்த பாடல் தான். மெட்டை வைத்துக்கொண்டு பாடல் எழுதிய பாடல். முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே. வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே. அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே
முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே வெண்ணிலவை பூமியின் மேலே புன்னகையாலே எல்லாமே ஏகாரத்திலே வருது பாருங்க. கண்ணெதிரில் காணுகிறேன் பிரம்மையினாலே மின்னல் ஒரு மாறிவன் மேலே கண்ணியை போலே அண்ணனடை பயில கண்டேன் ஆசையினாலே அண்ணனடை பயில கண்டேன் ஆசையினாலே முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. காதல் பாடல கூட ஒரு காவியமாகவும் ஓவியமாகவும் கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்தவர் மருதகாசி அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் உண்மை காதலுக்கு என்று மதிப்பு உண்டு. மாறாத அன்பாடு இருக்கக்கூடிய உண்மை காதலுக்கு என்னும் மதிப்பு உண்டு. அதை அந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிறப்பாக அமையக்கூடிய ஒரு பாடலை எழுதியிருப்பார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல் தான். உங்களுக்கு பாவை விளக்குங்கிற ஒரு படத்துல வரக்கூடிய பாடல், காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். என்றும் இன்பமே பொங்கும் வண்ணமே என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே என்றும் இன்பமே பொங்கும் வண்ணமே என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே அழகின் அதிசயமே காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல அழகான சொற்களை அமைத்து பாடியிருப்பேன். மந்திரி குமாரின்னு ஒரு படம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடலை எழுதி முடிச்சாச்சு, எழுதிட்டாரு. அந்த முதல் பல்லவி மட்டும் கொண்டு வர முடியல, கொண்டு வரல, இதுவரையும் கொண்டு வரல. இது எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா இசையமைப்பாங்க, அந்த இசைக்கு பாட்டு எழுத சொல்லுவாங்க, அந்த படத்தினுடைய சூழலை விவரிப்பாங்க. ஆனா இந்த படம் மட்டும் மந்திரி குமாரி என்னாச்சுன்னா அந்த பாடலுக்கு வேண்டிய காட்சிகளை முன்னாடி எடுத்தாச்சு, பாடலை எடுக்கல, காட்சிகள் எடுத்தாச்சு. அந்த காட்சிகளை போட்டு காட்டி இதுக்கு தந்தாலும் பாடல் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு ஒரு இது வேற மாதிரி ஒரு நிலையா அவருக்கு அமைஞ்சது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது அது அந்த படத்தில் நடிக்கக்கூடிய தலைவன் வந்து அந்த மலையை காட்டி கையை காட்டி அங்க போகணும் அப்படிங்கிறாப்புல காட்சியை பார்க்கிறார். அதுதான் அவருக்கு பல்லவியா தோன்றுது. அதை வச்சுதான் எழுதுறாராம். வாராய் நீ வாராய் நீ ஐயா சொன்ன அந்த வரிகள். அதாவது அது அந்த காட்சிகளை வைத்துக்கொண்டு வரிகளை அமைக்கக்கூடிய மருதகாசி ஒரு நிலையாக இருக்குது. அதனால சொல்லுவார், அந்த மந்திரி குமாரினுடைய இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் தான் எனக்கு பல்லவியே கொடுத்தார் அப்படின்னு மருதகாசி சொல்லி இருக்கிறார். அந்த பாடல் தான் இதுக்கு. வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். இது மலைக்கல்லனை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட குண்டலகேசியினுடைய கதை. இது குண்டலகேசியினுடைய கதை. இது அந்த கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கிறதுனா இரு பொருள்பட வரக்கூடிய வரிகள் இதுல வரும். வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கும் போது அந்த மலை வெகு தூரம் இல்லைங்கிற ஒரு பொருள் ஒன்று உண்டு. அதே போல நீ இறக்கக்கூடிய நேரம் ஒன்று நெருங்கிருச்சு வா அப்படிங்கிறது ஒரு பொருள் உண்டு, வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொல்லுவது. இரு பொருள் படம் இந்த பாடலை அமைச்சிருப்பார். இந்த பாடல் இது இந்த செய்தியை யார் சொன்னதுன்னா மருதபரணி சொல்லியிருக்கிறார். என்னுடைய அப்பாட்ட கேட்டேன், எப்படிப்பா இதுக்கு அமைச்சிங்கன்னா அதுக்கு அந்த கதையை சொன்னதாக மருதபரணி சொல்லியிருப்பார். இதுல வரக்கூடிய பாடல், ஆகா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குது மனதிலே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். இதுல கடைசியில முடியும் போது ஒரு வரி வரும், அதுலதான் இந்த கதையினுடைய உண்மையை வரும். வாராய் நீ வாராய் புலியனை தொடர்ந்தே புதுமா நீயும் வாராய். தன்னை புலியாகவும் மானாகவும் நீ மாட்ட போற அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளை இதில் அமைச்சிருப்பேன். கருத்துக்களுக்கு அந்த படத்துக்குனுடைய கதைக்கு தந்தால கருத்துக்களையும் அமைக்கக்கூடியது சிறப்பு, அந்த பாடலுக்கு மெட்டுக்கு தந்தாப்புல அமையக்கூடிய சிறப்பும் மருதகாசியிடம் சிறப்பாக இருந்துன்னு சொல்லலாம். மந்திரி குமாரின்னு சொல்லக்கூடிய படத்துல இன்னொரு பாடல் வந்து திருச்சி லோகநாதன் ஜிக்கி பாடிய பாடல். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா முடிவில்லாமலே செல்லக்கூடிய ஒரு பாடல். ஆரம்பத்துல ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்கும், அது முடிவில்லாமலே செல்லக்கூடிய ஒரு பாடல் அது. இந்த பாடல் எல்லாம் கேட்டிருப்பீங்க. உலவும் தென்றல் காற்றினிலே
ஓடமிதே நாமகில ஊஞ்சலாடுதே. அலைகள் எப்படி வீசுதோ அதே போலதான் அந்த மெட்டும் போயிட்டே இருக்கும். உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாமகில ஊஞ்சலாடுதே. அலைகள் வந்து மோதியே ஆடி உந்தன் பாட்டுக்கென்றே தாளம் போடுதே. அலைகள் வந்து மோதியே ஆடி உந்தன் பாட்டுக்கென்று தாளம் போடுதே. உயர்ந்த மலையும் உமது அன்பின் உயர்வை காட்டுதே. இதயம் அந்த மலைக்கு ஏது அன்பை காட்டவே. இது எப்படியே போயிட்டே இருக்கும், முடிவே இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. இதுவும் மந்திரி குமாரில அருமையான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். பாரதிதாசனுடைய சஞ்சீவ பருவத்தின் ஒரு சாரல் சொல்லால், கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல இந்த இந்த உலகத்துல வந்து அன்பு உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இந்த பாடல்ல வரக்கூடியது. அன்பு இல்லைன்னா இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடையாது. எந்த நண்பர்கள் வட்டமாக இருக்கட்டும், அது குடும்ப வட்டமாக இருக்கட்டும், அன்புங்கிறதான் ஒரு சிறந்தது. இந்த அந்த அன்பு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பும் காதலர் காதலிக்கு இருக்கக்கூடிய அன்பும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. இது குறுந்தொகை கூட எடுத்து சொல்லும். குறுந்தொகையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காதலிக்கு அந்த ஒரு அந்த தலைவனுடைய நினைவு வந்து விட்டால் அவன் இரவு முழுவதும் தூக்கம் வராது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் உண்டு. குறுந்தொகையில வந்த ஒரு பாடல், நல்லென்றே யாமம் சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு என்று நலந்தலை உலகமும் துஞ்சாம் ஓர் யான் மன்ற துஞ்சாதானே அப்படின்னு ஒரு பாடல். இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க, விலங்குகள் பறவைகள் கூட தூங்கிட்டு, ஆனா எனக்கு மட்டும் உறக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி. சங்க இலக்கியங்கள்லாம் இந்த கவிஞர்களுக்கு அடியெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையில இருந்திருக்கலாம். அந்த வகையில இது எப்படி உறங்காமல் இருக்கிறவங்க என்ற நிலையை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த பாடலை அழகாக எடுத்து காட்டுவார். பெற்ற மகனை விற்ற அன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அது. மெல்லிசை மன்னர் விஸ்வநாத ராமமூர்த்தியினுடைய இசையில திருச்சி லோகநாதன் பாடிய பாடல் அது. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே வாழை குமரியே நீயும் வந்த போதிலே வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் வளருமா. நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் வளருமா. அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. மருதகாசி ஐயாவினுடைய பாடல் இந்த சங்க இலக்கியத்தை சாரோடு அமையக்கூடியது. இதற்கு பின்னதான் கவிஞர் வாலி கூட அமைந்த பாடலும் உண்டு. ஆரங்கம் தானுரங்க ஆறு கடல் மீனுரங்க ஸ்ரீரங்கம் தானுரங்க திருவானை காவுரங்க நாவுரங்க வழி இல்லையே ராசா இப்போ நாதியத்து கிடக்குது உன்ரோசா. இந்த உறக்கத்தை அடிப்படையாக வரக்கூடிய பாடல் இதெல்லாம் சான்றாக அமையக்கூடியது. காதல் பாடலாக இருந்தாலும் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்துதான் சிறப்பு. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய தமிழருடைய பண்பாட்டை போற்றப்பட்ட காலம் அது. அந்த அதை போற்ற வேண்டும் என்று வகையில திரைப்பட பாடல்ல கூட அந்த தமிழர் பண்பாட்டை விதைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது மருதகாசி ஐயாவிற்கு. அந்த பெற்றோருடைய சம்மதத்தை கேட்டதுக்கு பிறகுதான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். அன்பின் நெருக்கத்தால் நமக்கு பிரிவுங்கிறதே ஏற்படாது, ஆனா இருந்தாலும் சம்மதத்தோடு தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. குமுதம்ங்கிற படத்துல சீர்காழி கோவிந்தராஜனும் சுசிலாவும் பாடிய பாடல். அதுல ரெண்டு பேருக்கும் அன்பு நெருக்கமாக இருந்தாலும்
அந்த உரிமையோடு பெற்றோருடைய சமூகத்தோடு தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் அது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவரினி தெரியுமா தெரியுமா. என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவரினி தெரியுமா தெரியுமா. கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே, எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே, கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே, எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே, எந்த நன்னை தந்தை சம்மதித்த பின்னே, எந்த நன்னை தந்தை சம்மதித்த பின்னே, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே, ஓ உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவரினி தெரியுமா தெரியுமா. அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து, அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து, கண்ணும் சிவக்க நீ இருக்க மஞ்சள் கயிறு எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் இன்ப நாள் தெரியும் போது, என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவரினை தெரியுமா தெரியுமா. இது தமிழருடைய பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு பாடல் அது. அதே போல அடுத்த பாடலும் இதுதான். தமிழர் பண்பாட்டை காக்கும் ஒரு பாடல், டப்பாங்குத்து பாடலாக இருந்தாலும் அதுல தமிழ் பண்பாட்டை விதைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மருதகாசி. அந்த அளவுக்கு பாடல் நமக்கு எளிமையாக இருந்தாலும், அந்த நாட்டுப்புற சாயல் அந்த பாடல்கள் இருந்தாலும் அதை கொண்டாந்து சேர்த்தவர், அதுல தமிழருடைய பண்பாட்டையும் சேர்த்தவர் மருதகாசி ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த பாடலை எழுதி முடிச்சுட்டார். அந்த முதல் பல்லவிங்கிறத அமைக்கல. கேவி மகாதேவனை எல்லாரும் மாமா மாமான்னு சொல்லுவாங்க. அந்த கேவி மகாதேவனுடைய உதவியாளர் கேட்கிறாரு, பாடல் நல்லா எழுதிட்டீங்க, அதுக்கு பல்லவி மட்டும் எழுதாம இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். அது கேட்கும்போது கேவி மகாதேவன் ஐயா மாமான்னு சொல்லுவோம் இல்லையா, அதையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். மாமா 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 ஏமா ஏமா ஏமா, இதை பல்லவியாக அவர் போடுறார். பல்லவிக்கு வார்த்தைகளே இல்லை, இந்த மாமா ஏமாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டே பல்லவி அமைச்சிடுறார். பாடலை அழகா கொண்டு வந்திருப்பார். சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா. அடுக்கு தொடராக வரக்கூடிய பாடல். தாலி கட்டு முன்னே கையு மேல படலாமா, மாமா 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 ஏமா ஏமா ஏமா. வெட்டு விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா, வெட்டு விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா. கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா, ஏமா 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 ஏமா. ஊரறிய நாடறிய பந்தலிலே நமக்கு உத்தவங்க மத்தவங்க மத்தியிலே, இங்க பாருங்க இந்த பண்பாட்டை கொண்டு வர. ஊரறிய நாடறிய பந்தலிலே நமக்கு உத்தவங்க மத்தவங்க மத்தியிலே, ஒன்னாகி உறவு முறை கொண்டாடும் முன்னாலே ஒருவர் கையை மற்றொருவர் பிடிக்கலாமா, இதை உணராமல் ஆம்பளைங்க துடிக்கலாமா, மாமா 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 ஏமா ஏமா ஏமா. கட்டுப்பாட்ட மீறாம சட்ட திட்டம் மாறாம காத்திருக்க வேணும் கொஞ்சம் காலம் வரை, பிறகு கல்யாணம் ஆகிவிட்டா ஏது தடை ஏது தடை, மாமா 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 ஏமா ஏமா ஏமா. டப்பாங்குத்து பாடல்ல கூட தமிழர் பண்பாட்டை விதைத்தவர் ஐயா மருதகாசி ஐயா அவர்கள். இந்த பாடலை முதல்ல தொடாதேன்னு தான் ஆரம்பிக்கும் போது. வண்ணக்கிளின்னு ஒரு படம் அது. இதுவும் அதே போல ஒரு டப்பாங்குத்து பாடல் தான் அப்படின்னு சொல்லலாம். எஸ்.ஏ. கிருஷ்ணனுடைய பாடுறாரு இந்த பாடலை. அவர் குரல் டி.எம். சௌந்தரராஜன் குரல்ல, இதுல எஸ்.ஏ. கிருஷ்ணனுடைய பாடல் அது. கடைசி இந்த
மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக ஒரு பாடல், மருதகாசி ஐயனுடைய ஒரு பாடல் அது. எல்லாருமே பாத்தீங்கன்னா பல கவிஞர்கள் எழுதுறாங்க, அவருக்கு அது ஒரு திருப்தி படலை. எம்ஜிஆருக்கு வந்து திருப்தி பட்டாதான் அந்த பாடலை ஏத்துக்குவார், அது போல ஒரு தன்மையுடைய நிறைய கவிஞர்கள் எழுதுறாங்க. 3-4 கவிஞர்கள் எழுதுறாங்க. அந்த பல்லவி எல்லாம் அவர் பார்த்துட்டு அது எழுதுறார். உடனே மருதகாசியை கூப்பிட்டு தான் இந்த பாடலை எழுத வைக்கிறார். இந்த பாடல் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். அப்படியும் ஒரு அது மனதில் பட்டதை பழிச்சுன்னு சொல்லக்கூடியவர் எம்ஜிஆர் அவர்கள். இதுல ஒரு வரி பார்த்தீங்கன்னு சொன்னா, பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமேன்னு எழுதியிருப்பார். மருதகாசி ஐயா தான் எழுதுறார் இந்த பாடலை. தனி வழி வந்து நல்ல வழியாக இருந்தா போனா தவறு இல்லையா, அதனால இந்த வரி நெருடலா இருக்கு அப்படின்னு சொல்றார். மருதகாசி ஐயா வியந்து போறார், இவ்வளவு நுட்பமாக பாடல் வரிகளை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதுக்காக மாத்துறார். பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே அப்படின்னு மாத்துறார். இது சிறப்பான ஒரு பாடல். இந்த ஏமாற்றுகின்ற உலகத்தை யாரையும் எளிதில் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து அது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதையும் ஆராய்ந்துதான் நம்ம முடிவு பண்ணணும், நல்லது கெட்டதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு பாடல் தான் கொடுக்கிறார். இது அருமையான ஒரு பாடல்ங்கிறதுனாலதான் கடைசி பாடலா வச்சு முடிச்சிடறேன். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கள்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாது சத்தியமே. போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. பொன்பொருளை கண்டவுடன் வந்தவழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்தவழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே, உத்ராட்சா பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. ஒரு சில செய்திகளோடு முடிச்சிடுறேன். மாட்டு வண்டி வந்து இவருடைய மாட்டு வண்டி திரைப்பட பாடல்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, கவிஞர் வாலி அவர்களுக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குது நல்லவன் வாழ்வான்ங்கிற படத்துல. அந்த பாடல் கிரிந்தால் ஏழை சிரிக்கின்றாள்னு ஒரு பாடல். அது அந்த பாடலை எழுதி கொண்டு போகும்போது அவருக்கு இயக்குனருக்கு திருப்தி இல்லை. மருதகாசி விட்டு வேற பாடல் எழுத சொல்றார். அந்த பாடலை வாங்கி பார்த்துட்டு இதான் அருமையா இருக்கையா, இதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்படி இது கிடைத்ததுதான் வாலிக்கு ஒரு வாய்ப்பு. முதல் பாடல்களை நிறைய எழுதக்கூடியவர் கவிஞர் மருதகாசி ஐயா அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் இந்த தமிழ்ச்சங்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரும் மகிழ்ச்சியோடு வணங்குகிறேன். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் சிறப்பாக நடத்தி செல்வதற்கு உறுதுணையாக இருந்த இந்த பாபு ஐயா அவர்களுக்கும், அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தம்பி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.